ஓம் அகஜான பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள், உத்தர நட்சத்திர நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கர்நாடகா பெங்களூர் பசவன்குடி ஸ்ரீ தொட்ட கணபதி விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 22ஆம் நாள். இன்று அதிகாலை 2:50 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:49 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை அதாவது மதியம் 12:30 முதல் 1:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். மனசில் இருந்த பாரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தவர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த சில மனக்குறை, மன கஷ்டங்கள் தீரும். சுபகாரியங்களில், சுப விசேஷங்களில் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. புது உறவுகள் சிலருக்கு வந்து சேரும். புது நட்புகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நகைக்கடை, அடகுக்கடை, ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், மணி சேஞ்சர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்தமாக ஒரு வேறு வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள், ஹெச்ஆர் கன்சல்டிங் பண்ணுபவர்கள், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபாடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். படிப்பு, கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏற்கனவே நான் டாக்டராக இருக்கேன், மேலே படிக்கணும், இல்லை நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், மேலே படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வதற்கு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன், அதே மாதிரி கண்ணாடி சம்பந்தப்பட்ட டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி
ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஒரு கரெக்டான ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்னு அவதிப்பட்டவர்களுக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரை ஒரு உயர்வான நாளாக இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை வேறொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வேறு ஸ்டேட்லேயோ வேறு கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி டூர் போகிறது பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் அவங்களுடைய கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். கணவன் மனைவி இடையே அனுகூலமான நாள். பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. மறுமணம், ரீமேரேஜ் சம்மந்தமான, செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களிலும் ப்ரோக்ரஸ் இருக்கும். ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சூரிய பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது. பர்சன் டு பர்சன், சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன், என்வாயர்மெண்ட்டுக்கு என்வாயர்மெண்ட், இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். சகோதரருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ, ஹவுசிங் லோனோ, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரிசார்ட்டில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு, ஒரு மேனேஜராக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கலாம், செஃப்பாக, குக்காக இருக்கலாம், அட்டெண்டராக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சில நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்டுக்குங்க. நம்மள்கிட்ட உள்ள விஷயங்களை திருத்திக்கிறது தப்பு கிடையாது. ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது. மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். படிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். பெட்ரோலியம் சம்மந்தமான துறையில், மெரீன் சம்மந்தமான துறை, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்தமான துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், லெதர் ப்ராடக்ட்ஸ், தோல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபுட்வேர், காலனி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயம், ஃபுட் ஹேபிட்டில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு அன்வான்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்ஸரி ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கும்போது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்களில் கவனம் தேவை. சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சொத்து, பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு சொத்து வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. வெளிநாட்டில் சம்பந்தமான விஷயங்களிலும் அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு. மெழுகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1.
செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். நண்பர்கள் வழியாக சில பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், குறிப்பாக வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கோம், வேறு கம்பெனி மாறணும், வேறு கண்ட்ரிக்கு மாறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. காதல் சிலருக்கு கசக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வதற்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் பணம் விஷயங்களில் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஸ்பீக்கராக இருக்கிறவங்க, பேச்சாளர்களாக இருப்பவர்கள், சொற்பொழிவாளர்களாக இருக்கிறவர்கள், அதே மாதிரி எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், கவுன்சிலிங் வேலையில் இருப்பவர்கள், கவுன்சிலராக இருப்பவர்கள், லாயராக, வக்கீலாக இருப்பவர்கள், லீகல் ப்ராசஸிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பைக் மெக்கானிக்காக, ஆட்டோ மெக்கானிக்காக, கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க, கஷ்டங்கள் விலகும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, திருவோணம் அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. கடன் வாங்குறது, கடன் கொடுக்குறதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ட்ராவலிங், ஒரு அவசரமாக போகிறது, ஒரு எமர்ஜென்சியாக போகிறது ஓகே, மற்றபடி தேவையில்லாமல் ட்ராவலிங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் செய்பவர்கள், வாட்ச்மேன், செக்யூரிட்டி வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம், நாட்டு மருந்து கடை, பலசர கடை வச்சுருக்கவங்க, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை, இஎன்டி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம், டெர்மட்டாலஜி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மெழுகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள். மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதுக்காக அதே நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அப்பப்போ நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு லைஃப்பை கொண்டு போக முடியும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு தடை தாமதங்கள் வரும். நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், சொத்தை விற்கிறது, வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு நன்மையான நாள். அதே மாதிரி அப்கிரேட் பண்ணணும் ஸ்கில்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஏஐ கோர்ஸ் பண்ணுறது, டேட்டா செக்யூரிட்டி, இந்த மாதிரி பைத்தான், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா முயற்சி பண்ணால் தான். அது முயற்சி இல்லாமல் அதிர்ஷ்டம் யோகம் வராது, வந்தாலும் அது நிலைக்காது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஊர் மாற்றம், வீடு மாற்றம்,
பற்றி சிந்தனை சில பேருக்கு வரும். இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்க, நம்ம பெருசாக நம்ம சாதிக்கலை, வேற ஒரு வீடு மாறி பார்ப்போம், அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம் அப்படின்னு மனசில் ஓடும். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி அந்தரம்லாம் எப்படி இருக்குன்னு, யோகம் இருக்காங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு விநாயகரை. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு அவருடைய நாமாவளியை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.